ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாள் விசேஷமாக உபத்திரம் உன்னை உருவாக்குமா, உத்தமனாக, உகந்தவனாக, சிறந்தவனாக, சேஷுதமாக, பரிசுத்தவனாக, பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளையாக, நல்ல விசுவாசியாக, உண்மையுள்ளவனாக, தேவனுக்கு மகிமையாக சேவை செய்கிற சேவனாக உன்னை உருவாக்குமா? உபத்திரம் உன்னை உருவாக்கும். உபத்திரம் உன்னை ஒரு சிறந்தவனா உருவாக்கும். உபத்திரம் உன்னை உயர்ந்தவனாக உன்னை உருவாக்கும். ஆகவே உபத்திரம் நமக்கு நல்லது அப்படின்னு பைபிள் சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் உன்னை உருவாக்குமா? will troubleness make you நல்ல அருமையான ஒரு வார்த்தை. will troubleness make you. நம்ம எல்லாரும் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பொருட்களை பாருங்களேன், அது உருவாக்குகிற ஸ்தலங்கள், உருவாக்குகிற கம்பெனிகள், அது உருவாக்குகிற மனிதர்கள், அது எப்படிப்பட்ட இடம், நெருப்பினால உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகதான் ஏசாயா புஸ்தகம் 48 அதிகாரம் 10 உன்னை நான் தெரிந்து கொண்டேன். எங்க என்றால் உபத்திர குகையிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். ஐ சூஸ் யூ இன் ட்ரபிள்னஸ் பிளேஸ். உபத்திர குகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 71 வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 71 நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். எனக்கு அருமையானவில்லை, எல்லாம் அருமையான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். It is wonderful God words. எல்லாம் அருமையான ஸ்கிரிப்சர், ஆண்டவருடைய வார்த்தை. நான் உபத்திரப்பட்டது நல்லது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்வில் யோபுக்கு அந்த உபத்திரம் எனக்கு வரக்கூடாது, யாருக்கு வரக்கூடாது, எனக்கு வந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க. அந்த உபத்திரத்தில் ஒரு பாடம், அந்த உபத்திரத்தில் ஒரு லெசன், அந்த உபத்திரம் உன்னை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து உயர்ந்தவனாக உன்னை உருவாக்கும், உத்தமனாக உருவாக்கும், உகந்தவனா உருவாக்கும், உயர்ந்தவனா உருவாக்கும், சிறந்தவனா உருவாக்கும், பரிசுத்தமுள்ளவனா உருவாக்கும், நல்ல விசுவாசியா உருவாக்கும், உண்மையுள்ளவனா உருவாக்கும், ஆண்டவருக்கு சிறந்த உகந்த சேவகனாக நாம் உருவாக்கும். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வில் கடந்து வருகிற பாதைகள், அந்த உபத்திர பாதைகள் நிச்சயமாகவே நமக்கு ஒரு பாடமாக, லெசனாக அமையும். என்னுடைய வாழ்க்கை பாதை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாடங்களை எழுதுவார்கள். அவர்கள் கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன் என்று சொல்லி ஒரு படத்தை, புகைப்படத்தை வைத்து அவர்கள் சரித்திரத்தை எழுதுவார்கள். எனக்கு அருமையானவர்கள், அவைகள் எல்லாம் நமக்கு ஒரு பாடங்களாக அமையும், நமக்கு ஒரு ஆறுதலாக அமையும். அவைகள் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக, ஒரு உற்சாகமூட்டுகிற புத்தகங்களாக அவைகள் மாறும் நமக்கு. பட் ஆண்டவர் அருமையாக எழுதியிருக்கிற வேத வசனம் 119 சங்கீதம் 71 நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் அதே 119 சங்கீதம் 75 107 சங்கீதம் வசனம் அருமையாக 107 வசனம் கூட பாருங்களேன். 119 அதே வாக்கியம் அருமையாக 153 வசனத்தை கூட பாருங்களேன். நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம உயிர்ப்பிக்கிறா. என் உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவையும், உமது வேதத்தை நாம் மறப்பதில்லை என்று அருமையான சொல்லுகிறார். உபத்திரம் ஆண்டவராகிய தேவன் அற்புதமாக ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். ஆதியாகமம் 15 அதிகாரம் முதலாவதாக, ஆதியாகமம் 15 அதிகாரம் வசனம் 13 முதல் 21 வசனங்களில் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமோடு கூட சொன்னார்,
இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது உன்னுடைய சந்ததிகள் 400 வருடங்கள் அந்நிய தேசத்தில் உபத்திரப்படுவார்கள். அதுக்கு பிற்பாடு வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வருவார்கள். அற்புதமாக 4 தலைமுறை எகிப்து தேசத்தில் உபத்திரப்பட்டார்கள். தேவனாய் கர்த்தர் அவர்கள் விடுதலாக்கும்படியா யாத்திராக 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் தேவன் நல்ல ஒரு பக்தனை மோசே அழைத்து மோசே மூலமா ஆரோன் மூலமாக விடுதலாக்கினதை பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம், ஏனென்றால் எமோரியருடைய பாவங்கள் நிறைவாக்கப்படவில்லை. அது நிறைவாக்கப்பட வேண்டும். தேவனை தேட வேண்டும். பிதாவாகிய தேவன் யார் என்றும் அவருடைய வல்லமை என்ன என்றும் தங்கள் வாழ்க்கை மூலமாக பார்வோன் மூலமாக தெரிவிக்க வேண்டும். ஆகவே 400 வருடங்களாக உபத்திரப்பட்டார்கள் எகிப்து தேசத்தில். தேவன் அவர்களை விடுதலாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை தந்தார். அவர்கள் வெட்டாத கிணறு, கட்டாத வீடு, நடாத தோட்டங்கள், செழிப்பான தேசத்தை ஆண்டவர் அவங்களுக்கு தந்தார். உபத்திரப்பட்டது நல்லது. அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நல்ல பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக தாவீது குறித்து பார்க்கிறோம். சங்கீதம் 132 சங்கீதம் 1-2 தாவீதையும் அவனுடைய உபத்திரங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலாக்கினார் என்று சொல்லி அற்புதமா சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆகவேதான் அந்த உபத்திர நாட்களுக்கு பிற்பாடுதான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் அற்புதமா சொல்லப்படுகிறது, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் புகழ்ந்து பேசின வார்த்தை. நம்மை கூட ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டும் என்றால் உபத்திரத்தின் பாதையில கடந்து போக வேண்டும். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என் கூட இருக்கிறேன். அவருடைய உபத்திர நாட்கள் முடிந்துதான். ஒரு பக்கம் சவுல் தன்னுடைய மாமனார் காயமயமா பார்த்தான், சத்துருவா, அவனுடைய ஜீவிய காலமெல்லாம் சத்துருவா இருந்தார். தாவீதுக்கு சவுலானவர் தன்னுடைய மனைவி மீகால், தன்னுடைய பிள்ளைகள் அம்மோன், அப்சலோம், அதோனியா, எத்தனையோ பிள்ளைகள் சத்துருவா வாழ்ந்தார்கள். வாழ்க்கையில 2 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 14ஆம் வசனத்துல அவர்கள் சத்துருக்கள் தாவீதுக்கு உபத்திரமாக இருந்தார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை விடுதலாக்கி அற்புதமாக நடித்தனார். மூன்றாவதாக யோசேப்பினுடைய வாழ்க்கையில் உபத்திரம். உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, யோசேப்பினுடைய வாழ்க்கை உபத்திரம் ஆதியாகமம் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அற்புதமா இருக்கும். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் 19ஆம் வசனத்திலும் ஆதியாகமம் புஸ்தகத்திலும் யோசேப்பு போராமை கொண்டு தன் சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள். சகோதரர்கள் மத்தியில போராமை கொண்டு உபத்திரம். எகிப்து தேசத்துல போத்திபாருடைய இடத்துல போத்திபாருடைய மனைவி சரீர பிரகாரமாக எச்சையினால இழுக்கப்படும்படியாக உபத்திரம். சிறைச்சாலை உபத்திரம். எகிப்து தேசத்துல உபத்திரம். எகிப்து தேசத்துக்கு ஒரு அதிகாரியாக கர்த்தர் மாற்றினார். உபத்திரத்தினாலே அவர் சிறந்தவனாய், உயர்ந்தவனாய், உத்தமனாய், உகந்தவனாய் யோசேப்பு விளங்கினதை பார்க்கிறோம். நான்காவதாக யோபின் உபத்திரம். யோபு புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே, யோபு புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலும் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 21ஆம் வசனத்திலே யோபினுடைய உபத்திரம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் நன்றாயிருங்களா, பிள்ளைகளை இழந்தார், ஆஸ்தி இழந்தார், மனைவி தூரம் போனார்கள். பட் அவருடைய உபத்திரம் ஒரு உகந்தவனாக, ஒரு சிறந்தவனாக, மீண்டும் ஆண்டவராகி தேவன் மெச்சுக்கொள்ளுகிற வண்ணமாக அவருடைய வாழ்க்கை மாறினது. யாக்கோபு ஆனவர் பரிசுத்த ஆவியினால் எழுதப்படுகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11 இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறமே, யோபின் பொறுமை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே என்று அழகாக ஆவியானவர் எழுதி வைத்தார். எனவே எனக்கு அருமையானவர்களே, யோபு சிறந்தவராக ஆகும்படியாக ஆண்டவராகி தேவன் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்ந்தவரை வைத்தார். 5ஆவதாக பவுலினுடைய உபத்திரம். அவருடைய ஊழியத்தில வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரம். பவுல் மூலமாக எத்தனையோ நிருபங்கள் எழுதினார், புஸ்தகங்கள் எழுதினார். சிறைச்சாலையில அவர் அந்த பவுலை குறித்து நாம் படிக்கும் பொழுது அற்புதமா இருக்கும்.
2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சகோதரால் வந்த மோசங்கள், அந்நியர்களால் வந்த மோசங்கள், சொந்த பந்தங்களால் வந்த மோசங்கள், உபத்திரங்கள், கப்பல் கடல் சேதத்துல கப்பல் யாத்திரையில வந்த மோசங்கள், கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்தவர்கள், அந்நியர்கள், சொந்த பந்தங்கள், உறவுகள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மூலமா வந்த உபத்திரம் அப்போஸ்தலன் பவுலானவரை ஒரு உகந்தவனாய் சிறந்தவனாய் ஊழியத்தில் ஆவியானவர் அவர் பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளோ உபத்திரப்பட வேண்டும் என்று அவன் எனக்கு பாத்திரனாய் இருக்கிறான், அவன் உபத்திரப்படுவதை நான் அவனுக்கு கற்பிப்பேன் என்று ஆண்டவர் அவரை சூஸ் பண்ணும்போதே எடுத்தான். அப்போஸ்தலர் 20:23 வாசிக்கிறோம், அருமையான ஒரு வார்த்தை, நான் உபத்திரப்படவும் நான் மரிக்கவும் கட்டுகளும் எல்லாவற்றையும் எனக்கு முன்பாக இருந்தாலும் நான் அவரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார். ஆகவே ரோமர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அந்த உபத்திரம் அவருக்கு ஒரு ஆசுரத்தை உண்டாக்கினது. உபத்திரத்து மூலமாக நாம் சோர்ந்து போக கூடாது. 6வதாக இயேசு கிறிஸ்துவானவரே நமக்கு ஒரு முன்மாதிரியாக ரோல் மாடலா இருக்கிறார். அவருக்கு வந்த உபத்திரம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆகதான் யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவருக்கு வந்த உபத்திரம் வார்த்தைகள் மூலமாக, கற்கள் மூலமாக, செய்கை மூலமாக அவரை உபத்திரம் படுத்தாத இடத்துல யாருமே இல்லை. கடைசியில சிலுவையில் கூட அடித்து கொன்று போட்டார்கள். ஆனா ஆண்டவர் உயிர் தெழுந்தார், அவர் ஜீவனுள்ளவரா இருக்கிறார். 7வதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படியாக சில உபத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும், மார்க் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும், மார்க் 13ஆம் அதிகாரம் 19, 24ஆம் வசனத்திலும், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பிசாசானவன் உங்களை சோதிப்பான், நீங்கள் 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆனால் உண்மை அறிங்கள், அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அற்புதமாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிற பார்க்கிறோம். உபத்திரம் நம்மளை உருவாக்கும். 7வதாக 8வதாக விசுவாச வீரர்கள் 3 எபிரேயர் புருஷர்களை நாம் பார்க்கிறோம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 ஆகிய வசனங்களில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களை தப்பி வைக்க வல்லவர், அவருக்கு வந்த உபத்திரம் நெருப்பு, அக்கினி ஜோலை, அவர் போட்டாலும் தேவனாய் கர்த்தர் அற்புதமாக அவர்கள் விடுதலாக்கினார். இயேசுவே அவர்கள் மத்தியில் உலாவினார். அவர்களுக்கு அந்த வஸ்திரத்தினுடைய வாடை, அவர்களுடைய முடியினுடைய வாடை எதுவுமே வரவில்லை. பட் தூக்கி நம்ம போட்டவர்கள் வெந்து போனார்கள். ராஜானுடைய மனசு நொந்து போனது. உபத்திரம் சாதாரணமானது அல்ல. ராஜா, எங்கள் ஆண்டவர் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் சொல்லுவதில்லை என்று அவர்கள் உபத்திரத்து மூலமாக கற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல அற்புதமாயிருக்கும் என்ன ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம். உபத்திரத்துல வந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கை அற்புதமான வார்த்தை. 1 முதல் 40 வசனங்கள் உண்டு. நம்முடைய முற்பிதாக்களுடைய உபத்திரம், அவருடைய விசுவாச வாழ்க்கை, அவருடைய விசுவாச வாழ்க்கையில அவள் பட்ட உபத்திரம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார், நல்ல ஒரு வாழ்க்கையை. அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஆகவே ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கிறோம் பாருங்க. இவ்விதமா நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். அவர் மூலமா நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாகியத்தையும் விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டு இருக்கிற தேவ மகிமையை அடைய வேண்டும் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்லாமல் உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரத்திலையும் மேன்மை பாராட்டுகிறோம். எவ்வளவு ஒரு அற்புதமாக உபத்திரம் நமக்கு ஒரு பொறுமை தரும். அற்புதமான ஒரு வார்த்தை. ஆகவே வசனம் சொல்லப்படுகிறது, உபத்திரம் நமக்கு ஒரு பொறுமை தரும். உபத்திரம் அந்த உபத்திரம் நமக்கு ஒரு பரீட்சை, நம்பிக்கை, பாஸ் பண்ணுவோம். நம்பிக்கை, உபத்திரம் நமக்கு ஒரு மேன்மை தரும்.
உபத்திரம் நமக்கு ஒரு ஆறுதல் தரும். உபத்திரம் நமக்கு ஒரு நித்தியமான கனமகிமை தரும். உபத்திரம் நமக்கு பரிபூர்ணமான சந்தோஷத்தை தரும். உபத்திரம் மேன்மையான சாட்சியா நம்ம வைக்கும். உபத்திரம் நமக்கு சேஷதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாக உகந்தவர்களாக நாம் உருவாக்கப்படுவோம். ஆகையினாலதான் 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 கூட வாசிக்கிறோம். அந்த உபத்திரத்தின் வாழ்க்கையில ஆண்டவராகி தேவன் அற்புதமாக நமக்கு கற்பிக்கிற பாடங்களா இருக்கிறது. அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நம்ம அற்புதமா வாசிக்கிறோம். அழிந்து போகிற பொருளானது நெருப்பினால சோதிக்கப்படுகிறது, அக்கினினால. அதை காட்டில் அழியாத உங்களை விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ளும் சொல்லப்படுகிறது. ஆகையினால உபத்திரம் பரலோகம் நமக்கு கிடைக்கும். உபத்திரம் தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏதோ உபத்திரத்தின் வழியாக தான் நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அற்புதமா இருக்கிறது பரலோக பாதை, உபத்திரத்தின் பாதை. பட் அந்த பரலோக பாதையை அற்புதமாக சந்தோஷமாக நாம் போக வேண்டும். அந்த பாதை அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனம் 13-14 பாருங்களேன். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ள அங்கிகளை தரித்திருக்கிறவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவன், நான் ஆண்டவனே அது எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து விழித்தவர்கள், இவர்கள் பரலோகத்துக்கு வந்தவர்கள். எப்படி என்றால் உபத்திரத்தின் வழியா வந்தவர்கள். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் நம்மை உகந்தவர்களா மாற்றும், பரலோகத்துக்குரியவர்களா தகுதி உள்ளவர்களா மாற்றும். ஆகவே சீடர்களுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினால நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று திட நம்பிக்கையா இருக்கும்படியா சொன்னான். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம். இடுக்கமான வாசல் வழி, உபத்திரத்தின் வாசல் வழி, பரலோகத்துக்கு பிரவேசிக்கிற வாசல் வழி. ஆகவே சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனத்துல, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரப்பட்டது நல்லது, ஒரு உகந்தவனாய் சிறந்தவனாய் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக உண்மையுள்ளவனாக உத்தமனாக என்னை உருவாக்கினது உபத்திர குகை. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, உன்னை உபத்திர குகையிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் உபத்திரம், வெளி ஸ்தலங்கள் உபத்திரம், வேலை ஸ்தலங்கள் உபத்திரம், வாழ்க்கையில் உபத்திரம், அநேக தேவைகள் மூலமாக உபத்திரம். பட் அந்த உபத்திரம் நம்மை உருவாக்கும் என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது. உபத்திரத்துல பொறுமையா இருக்க முடியாக யோபு நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார், யோசேப்பு நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார், மோசே நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார், ஆபிரகாம் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார், நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியா இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உபத்திரம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவங்க மூலமாக நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும் திட நம்பிக்கையும் பலனையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். ஆகையினால நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் தாம் இந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக.